Dear students, இந்த sum பாருங்க. P power Q equal to 121. அதாவது P power Q க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னா P and Q வந்து whole numberன்னு சொல்லிட்டு இந்த P plus 1 the whole power Q minus 1 ஓட வேல்யூ என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? P plus 1 the whole power Q minus 1 இதோட மதிப்பு தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? P power Q க்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க? 121. இப்ப நம்ம P க்கு என்ன மதிப்பு வரும், Q க்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அத இதுல அவங்க கொடுத்திருக்கிறதுல அப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க, இது P power Q ன்னு இருக்கு. அப்ப இதையும் நீங்க பவர்ல கொண்டு வாங்க. 121 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 11. 11 into 11 தான் என்னது? 121. அப்ப என்ன போடுவோம்? 11 ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க, இதுவும் பவர்ல இருக்கு, ஈக்குவல் டு அங்குட்டும் என்ன இருக்கு? பவர்ல இருக்கு. அப்ப இதுல therefore P ஓட வேல்யூ என்னது? Pங்கிறது இந்த பேஸ். சரியா? P ஓட வேல்யூ 11. இந்த Q ஓட வேல்யூ என்னது? இந்த பவர்ல உள்ளது. என்னது? 2. இப்ப இதுல அப்ளை பண்ணுங்க. P plus 1 அப்படிங்கிறது P ஓட வேல்யூ என்னது? 11. அப்ப P இருக்க இடத்துல என்ன போடுவீங்க? 11 plus 1. Q க்கு என்ன வேல்யூ? 2. 2 minus 1. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 11 plus 1 12. பவர்ல இத சப் பண்ணுங்க. 2ல 1 சப் பண்ணா என்ன வரும்? 1. அப்ப 12 பவர் 1னா என்னதான் நமக்கு ஆன்சர்? 12 தான் ஆன்சர். Thanks for watching students.